இவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். சரத்குமார் என்கின்ற ஒரு தமிழ்நாடு அமைச்சர், டிவிக்கு கட்சியை சார்ந்தவர். சில வருடங்களுக்கு முன்னே சிஎஸ்கே மேட்ச் அப்போ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு மாத்திரை நான் சாப்பிட்றதுக்காக அப்படி நான் இது பண்ணேன். என் குழந்தைக்கு மாத்திரை போட்டிருக்காக நான் அப்படி ஒரு இது பண்ணேன். அது என்னென்னா ஒரு போதை இதை வந்து அதை அப்படியே உடச்சி அதை போடுற மாதிரியே ஒரு இது வந்துச்சு. அது வந்து இது வைரலாகி இவர் வந்து எப்படி நீங்கள் அமைச்சர் பதவி கொடுங்க, இவர் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க இன்றைக்கி. ஸோ அதை வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா அவர் எப்படி நீங்கள் இது பண்ணலாம், அவர் தப்பு இதாச்சு அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஒரு இது. இதனால் சரத்குமார் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்க போராட்டம் பண்ணால் அவர் அதுக்கப்புறம் வீடியோ போட எது என் குழந்தைக்கு நான் மாத்திரையை உடச்சி நான் அப்படி ஊற்றுனேன், மற்றபடி நான் போதைப்பொருள் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு இது. அதை வந்து போதைப்பு சரி குழந்தைக்கு மாத்திரையை வந்து அவர் உடச்சி ஊற்றினார், ரைட்டு ஓகே, அது ஒரு மாத்திரை அது ஒரு இது மாதிரி போகுது, அதை ஏன் மறைக்கணும்? ஸோ இதை வந்து அவர் பதவி விலக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. இதுக்கான விளக்கம் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து விஜய் அவர்கள் என்ன இது பண்ண போகிறான்னு தெரியும். அமைச்சர் வந்து இப்படி இருந்தால் இன்ஸ்பிரேஷன் தப்பாக பார்க்குற சின்ன பசங்க தான் கேட்டு போகணும். ஜென்சி பசங்க சொல்லவே வேணாம். சினிமாவில் நீங்கள் விசில் அடித்தாலும் சரி, தம் அடித்தாலும் சரி, அது உண்மையை நம்பி அடித்து நாசமாக போகிறாங்க. அதெல்லாம் மரியாதைக்குரிய நாம் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே இதை மாதிரியான வேலை செய்யாமல் அமைச்சர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அந்த துறைக்குரிய நல்ல ஒரு மனிதரை நீங்கள் அமைச்சராக ஆக்கணும்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.